முன்னே ஒரு வீடியோவில் மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் ஏற்ப மார்க்கெட்டுடைய சேலஞ்சஸ் காம்படிஷனுக்கு ஏற்ப நம்முடைய ட்ரெண்டிங்கை நம்முடைய டிசிஷனை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நேற்று ஹாஸ்பிட்டலில் வெயிட்டிங்கில் இருக்கும்போது தான் நியூஸ் பேப்பரை வாசிட்டு இருக்கும்போது கண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன். நிசான் கம்பெனியும் ஹோண்டா கம்பெனியும் 2026களில் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய ஒரு முயற்சிக்கு பைவட் பிஸ்னஸில் இறங்க போகிறதாக நியூஸை பார்த்துருப்பீங்க. சைனாவுடைய ஆட்டோமொபைல் பெரிய ஒரு சேலஞ்சாக மாறிக்க பிறகு, டெஸ்லா கம்பெனியுடைய மார்க்கெட்டில் என்ட்ரிக்கு பிறகு, டொயோட்டாவுடைய ஸ்ட்ராங்கான மார்க்கெட் பொசிஷனுக்கு பிறகு மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் மார்க்கெட்டில் வந்திருக்கிறது. இதில் மிட்சுபிசியும் இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணால் பெரிய ஒரு ஆட்டோமொபைலில் பெரிய ஒரு இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் நிறைய கம்பெனிகள் முன்னவே செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி டொயோட்டா செஞ்சுருக்காங்க, ஒக்ஸ்வேகன் செஞ்சுருக்காங்க. இப்படி நிறைய கம்பெனிகள் ஆட்டோமொபைலில் மட்டும் இல்லை, வேறு சின்ன சின்ன பிஸ்னஸ்கள் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு கூட அல்லது வேறு க்ரோசரி லெவலில் கூட செஞ்சுருக்காங்க. நம்மளோட பிஸ்னஸையும் இப்படி செய்கிறதால அல்லது நம்மளோட பிஸ்னஸ்க்கு இப்படியான ஒரு பிஸ்னஸ் மாடல் தேவையா, இப்படியான ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படின்றத இந்த பிஸ்னஸ் மாடல்கள்ல இருந்து நம்ம படிச்சு கொள்ளலாம்.